நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. அழைக்கிறோம். சென்னை 28, சரோஜா, தமிழ் படம், தில்லுமுல்லு, நாய்சேகர் என்று இவர் படங்கள் எல்லாம் சொன்னால் புரியாது. ராம் சிவா காம்போ சர்க்கரை பொங்கலும் கருவாட்டு குழம்பு மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. இவர் நடிக்க வந்தால் மலையும் நடுநடுங்கும், நடித்தால் திரையும் தீப்பிடிக்கும், சிரித்தார் சில்லறையும் சிதறும். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை பேச அழைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் போன ஈவெண்ட்ல. நீங்கள் சொல்கிறத சொல்லிடுறேன். சென்னை சில்க்ஸ் மேனிக்யூன் மாதிரி இருக்கீங்க மேடம். இல்லை ரொம்ப அழகாக இருக்காங்க. ப்ளீஸ் இல்லை, நீங்கள் இவ்வளோ சொன்னதை கேட்டுருந்தாங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் போன ஈவெண்ட்ல சொன்னீங்க. என்றைக்குமே கிடையாது. நான் பட்டம் தானாக வர்றது அது. ஓகே, இது வேறு ஃபங்க்ஷனு, நம்ம ஒழுங்காக பேசுகிறோம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிறைய படத்தை இங்கே வந்திருக்கோம். இது ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு இது மாதிரி ராம் சார்கிட்டேருந்து ஃபோன் வருது. இது மாதிரி படம் பண்ணோம், டூயிங் ப்ரொடகனிஸ்ட் இன் மை மூவி அப்படின்னு ஒரு ஆக்சென்ட்டோட சொன்னார். அது மாதிரி லைஃப்பில் பயந்தது எதுவுமே கிடையவே கிடையாது. ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கூட பயப்படல. ஐயோ ராம் சாரோட படமா அப்படின்னோடனே, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், வந்துட்டேன், 20 மினிட்ஸில் வந்துட்டார் ஆஃபீஸ்க்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். டக்குன்னு லேப்டாப் ஓப்பன் பண்ணி, சார் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இந்த படத்தில் 2 சீன் பாருங்கள் அப்படின்னு. நானே இந்த படத்தை எப்போ இவர்கிட்ட எஸ்கேப் ஆகுதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ படத்தை போட்டால் சூரிய வந்து தலை கீழே தொங்கிட்டு 30 தடவை இப்படி சுற்றிட்டு இருக்காரு, 30 தடவை அப்படி சுற்றிட்டு இருக்காரு. தண்ணி மூஞ்சில் தெளிக்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். எப்படி சார் இருக்குது? நல்லா இருக்கு. நம்ம படம் எப்படி அப்படின்னு ஆரம்பித்தார். ஐயோ சார், இதெல்லாம் நம்ம டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது. அதில் என்ன பண்ணேன், சார் நம்ம டிஃபன் சாப்பிட்டு பேசுவோமா சார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ ரியலி லவ் யூ சார், ஐ ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம படம் மட்டும் அப்படின்னோன்னா அப்போ சொன்னார், இல்லை இது வேறு மாதிரி ஒரு படம், இது வரைக்கும் நானே பண்ணாத ஒரு படம், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய புக்காக இருந்தது. நீங்கள் படிங்க, நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நான் ஒரு நாள் கூட இல்லை, ஒரு 12 ஹவர்ஸே திருப்பி கூப்பிட்டார். எப்படி இருந்தது ஸ்கிரிப்ட்டுன்னு? சார் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குது சார், ஆனால் அங்கேயே தான் இருக்குது, நான் படித்து சொல்லிடுறேன் சார் அப்படின்னேன். உடனே திருப்பி ஸ்கிரிப்ட்டு இன்னொரு 1 வீக்கில் ஃபாலோ பண்ணார். சார் நாளைக்கு நான் அமெரிக்கா போகிறேன், ஃப்ளைட்டில் படிச்சிடுறேன் சார் அப்படின்னேன். சரி, ஃப்ளைட்டில் சுத்தமாக தொடவே இல்லை இந்த புக்கை. நான் அங்கே போய் இறங்கணுன்னே, சார் எப்படி இருந்தது? அப்புறம் சொல்லிட்டேன், சார் உங்களை மாதிரிலாம் படிக்க மாட்டேன், உங்களை மாதிரி படித்து தான் உங்களை மாதிரி நல்ல அறிவாளியாக இருப்பேன் சார் லைஃப்பில். நான் கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ஃபுல்லாக படித்து ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட்டு. திருப்பி வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கு சார் அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு. அதோட இன்னொரு வேர்ஷன் எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு அதோட பெரிய புக்கு, ஓகே இது நாளைக்கு படித்து சொல்லுங்க அப்படின்னாரு. சார் நான் அப்படியே காலில் விழாதுக்கிறேன், சார் புரிஞ்சிருச்சு என்ன படம்னு, தயவுசெய்து இனிமேல் ஸ்கிரிப்ட் படிக்க வேணாம், நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு அப்படின்ட்டு. அப்போ கூட எனக்கு என்னென்னா, இவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தால் இந்த படத்தில் என்ன அவர் போட்டிருப்பார் அப்படின்றது. சார் கோச்சிங்க. ஸோ இல்லை என்னென்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில படத்தில் வந்து நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இந்த படத்தில் பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் நம்ம இங்கே பேச வேணாம்னு தோணுது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லை சார், அதெல்லாம் பேசுகிறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொக்கேஷன் வந்து 1 ஹவர், நைட்டு 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடித்த உடனே அசிஸ்டண்ட் ஓடி வந்து சொல்கிறாரு, காலைல 6 மணிக்கு வந்துடுங்க சார் அப்படின்ட்டு. இங்கேருந்து போகிறதுக்கு 1 ஹவர், வரத்துக்கு 1 ஹவர். நான் கேட்குறேன், ஏன்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும்? நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிடியூடில் நானே பேசுகிறேன் டேரக்டர் நேராக போய் அவர்கிட்ட கேட்டேன். சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்? யார் சார் உங்களை 6 மணிக்கு வர சொன்னது? நீங்கள் 6:30 வந்தால் போதும் சார் அப்படின்னாரு. அது என்னென்னா, அது நடந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் நான் இவர்கிட்ட பார்க்குறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு, என்னன்னா இது, சரி ஓகே அப்படின்ட்டு அவன் திருப்பி அந்த அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டேன். ஏன்னா அவரும் நான் நான் தங்கிற ஹோட்டல் பக்கத்தில் தான் தங்குறாரு, அவருக்கும் அதே டைம் தான். இல்லை சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டார் சார் அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டேரக்டராக அவர் என்னென்ன வேலைலாம் செய்கிறாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். இது மாதிரி நான் யாரையுமே பார்த்ததே கிடையாது. அண்ட் அவருக்கு அந்த படம், அவர் எப்படி நான் ஒரு ஜோனில் இருப்பார். படம் உள்ளே போயிட்டோன்னு வச்சுக்கலாம், வேறு எதுவுமே தெரியவே தெரியாது, ஃபுல்லாக அதிலே தான் இருப்பார். அவர் இருந்தால் ஓகே, நம்மளையும் எடுத்துன்னு போகிறாருன்றது தான் நமக்கு ரொம்ப அது எல்லாத்தையும் நம்மளும் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் ராம் சாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். நான் எதுவும் மறந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சாரி 2 மினிட்ஸ் தான், ஓகே, போர் அடிக்கல. ஸோ ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போன உடனே எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நம்ம பண்ண படங்கள்லாம் இது வரைக்கும் ஆஸ்கரே கூப்பிட்டு கூட போகாத ஆர்டிஸ்ட் நாங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, சார் இருக்கிறதுலே பெரிய தேட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க சார், மற்ற தேட்டர்ஸ்லாம் வந்து ஒரு 300-200 தான் கெப்பாசிட்டி, இது 650 சீட்டர்ஸ் சார் இது அப்படின்னாரு.
சரி ஓகே அப்படின்னோன்னா அங்கே அந்த ஷோ ஆரம்பிச்சது நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த ஃபுல் ஃபெஸ்டிவல்லையே இது மாதிரி ஹவுஸ்ஃபுல்லான ஒரு ஷோ எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாருமே வந்துட்டாங்க உள்ளே. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வர ஒவ்வொருத்தருமே வந்து சினிமா லவ்வர்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவில் இருக்க டைரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாமே. அங்கே ராம் ஃபிலிம் பை ராம் அப்படின்னு போட்டதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஸ்டாண்டிங் ஓவேஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ தான் புரிஞ்சுது ராம் சார் வந்து நம்ம இன்னும் கொண்டாடக்கூடிய ஒரு டைரக்டர். அவர் நம்மளோட அசட். அவர் ஓகே, அவர் வந்து நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது சார். ஓகே சார், யுவர் அவர் அசட். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தரையும் ஆஃபீஸுக்கு வந்துட்டு இந்த படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் திருப்பி போகும்போது இந்த படம் கதை இல்லாமல் 5 புது கதை சொல்லிட்டு போவார். ஓகே, அப்படியே ஒரு 50 கதை என்கிட்டே சொல்லியிருக்காரு சார். அது எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் உண்மையிலேயே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சீன் இப்போ தான் சொல்லியிருந்தேன், மரத்தில் நான் இருக்க மாதிரி ஒரு சீனு. என்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாருன்னா, மரத்தில் ஏறி அந்த மரத்தையே தங்குன்ட்டு 6 நாள் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, தண்ணியிலேருந்து எல்லாமே அங்கே ஆக்சுவலாக என் பக்கத்தில் இருந்து 2 குரங்குங்க தான் அங்கே. ஓகே, அப்போ தான் நம்ம தெரிஞ்சுது எவ்வளோ லவ் பண்ணுறாரு ராம் சார் அப்படின்ட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பேசல நான், இன்னும் ஆடியோ லான்ச்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் நானும் அவரும் லைஃப்பில் மீட் பண்ணுறோமான்றதே டவுட்டே எனக்கு இருக்குது. ஓகேங்களா? அந்த அந்த அந்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. பட் மேடையில் இருக்க எல்லாரையும் நான் வந்து சொல்லிடுறேன். தேங்க்யூ கிருஷ்ணன் குட்டி சார் ஃபார் யுவர் சப்போர்ட். நீங்கள் இல்லைனா இந்த படம் வந்து ஆரம்பிச்சிருக்க முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக அவனை தேங்க் பிரதீப் மில்ராய் அண்ட் பிரதர். எங்கே இருக்கீங்க? ஆமாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. கடவுள் உங்களை கரெக்டான இடத்துல வச்சுருக்காரு. நீங்கள் செலக்ட் பண்ணுற மூவிஸ்லாம் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. நீட் யுவர் சப்போர்ட் ஆல்வேஸ். அண்ட் பாலா சார் என்னுடைய நண்பர். அண்ட் சுரேஷ் காமாட்சி சார் வந்து எப்படின்னா, இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதில் அவரும் ஒருத்தர். எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இந்த படம் சூப்பராக வரும்னு நம்பிக்கை கொடுத்தவர். ராம் சார் அவ்வளோ லவ் பண்ணுறவர். அண்ட் சந்தோஷ் ஃபண்டாஸ்டிக் ஜாப். ஏன்னா இவன் மூலியமாக தான் இவர் தெரியும். அண்ட் இவனும் இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான். இன்றைக்கி கிளியராக சொல்லிடுறேன் நான். அண்ட் இது ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட் ஆல்பம். ஐ திங்க் யூ வெரி லக்கி ராம் சாரோட இந்த மாதிரி படத்தில் அசோசியேட் ஆகுது. அண்ட் மதன் கார்கி சார் 1000 பாட்டு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ பாட்டு எழுதாலும் என் படத்தில் தான் அந்த 1000th சாங் வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து இல்லை ஆஸ் அ கவிஞராக சொல்கிறேன். நானும் கவிதை எழுதுறேன்ல, அதனால சொல்கிறேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். அண்ட் அருண் விஸ்வா வெல்விஷர். அண்ட் மாரி செல்வராஜ் சார். எப்படின்னா, இது மாதிரி ராம் சாரை லவ் பண்ணுறவங்க அவங்க வீட்டில் கூட லவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. அந்தளவுக்கு இவர் வந்து லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் வச்சுருக்காரு. அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு கூட அப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாரான்னு தெரியல. ஃபாலோ இப்போ வந்துடுங்க அப்படின்ட்டு. த லவ் ஃபார் ராம் சார் இருக்குல்ல, அது வந்து ட்ரூலி அமேசிங். அண்ட் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம். இது அப்புறம் பேசலாம். இன்சைட் ஜோக்ஸ் இது. அப்புறம் சித்தார்த் என்னென்னா, நான் ரேடியோ மிர்ச்சியில் வந்து ஆர்ஜேவாக இருக்கும்போது அவரை நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அப்போ தான் பாய்ஸ் படம் நடிச்சிட்ருக்காரு. அப்போ நான் வந்து அங்கே இருக்க எல்லாருக்கிட்டே சொல்கிறேன், யார் தெரியுமா இவர்? இப்போ தெரியாது, இன்னும் கொஞ்சம் நாள் இவர் யார், இந்த இண்டஸ்ட்ரி ஒரு கலக்க போகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அதே மாதிரி வந்து நம்ம இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி தெலுங்கு எல்லா இடத்துலையும் கலக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு. ட்ரெமெண்டஸ்லி டேலண்டட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அன்றைக்கி நான் இன்டர்வியூ பண்ண சித்தார்த் இன்றைக்கி என் படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. சித்தார்த் ஸ்டில் லாங் வே டு கோ. இதெல்லாம் மேடையில் பேசுகிறோம், தனியாக பேசுகிறோம், ரொம்ப அசிங்கமாக பேசிப்போம். ஓகே. அண்ட் ஒருவேளை நான் யாருன்னா மறந்துன்னா, மெயினாக நான் இன்றைக்கி வந்ததே என்னென்னா மிஸ்கின் சார் ஸ்பீச்சை கேட்குறது தான் நான் வந்திருக்கேன். என்னோடய படம் கூட நான் மறந்துட்டேன். பட் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் சார். அண்ட் சார் அதாவது தொண்டையில் அடிபட்டு இன்றைக்கி எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அண்ட் கிரேஸ் ஆண்டனி வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட், வெரி நேச்சுரல் பெர்ஃபார்மர். அண்ட் ராம் சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறாருன்னா உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பிடிச்சி தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க மேடம். அண்ட் அந்த ஃபெஸ்டிவலில் அவங்க சொன்ன ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே வந்து மனசார தான் சொன்னாங்க. அண்ட் ராம் சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டைரக்டர் அப்படின்னா, வந்து ஹியூமன் எமோஷன்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார். இந்த படத்தில் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் அப்பா அண்ட் மகன். ஓகே, இந்த படம் கோயம்புத்தூரில் ஷூட்டிங் நடந்தது. ராம் சாரோட அப்பா ஸோ இது அவர் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வர்றாரு ஷூட்டிங்க்கு. என்னென்னா, என் பையன் படம் பாருங்கள் அப்படின்ட்டு. அன்றைக்கி தான் தெரிஞ்சது எவ்வளோ லவ். அப்பாவோட லவ் மட்டும் சொல்லவே முடியாது, ஏன்னா அம்மா வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு பையன் வளர தான் அப்பாவோட லவ் தெரியும். ஸோ அன்றைக்கி நான் உங்கள் வீட்லேயும் அந்த லவ் பார்த்தேன் சார் நான். அண்ட் இட்ஸ் பேஸ்ட் ஆன் 1000 ட்ரூ ஸ்டோரிஸ் இந்த படம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பேசுறது அப்புறம் பேசிப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மேடம் அவன் சொல்கிறதெல்லாம் சொன்னாங்க. அடுத்த ஸ்டேஜில் வந்து அவரோட பையன் சொன்னதெல்லாம் சொல்கிறதா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ. கொண்டு சேர்க்கும் திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி இது ஆரம்பிச்சதுன்னா, ஒரு நாள் ராம் சார் வந்து கால் பண்ணார். பாடல்கள் கேட்குறதுக்காக சந்தோஷ் தயாநிதி ஸ்டுடியோவுக்கு போயிருந்தேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 சாங்ஸ் இருக்குது இந்த படத்தில். சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது வீடியோ சாங்ஸ் தான் வந்து அவர் போட்டு காமிச்சார். போடும்போது அதுக்கு முந்தைய சீன் அந்த லீட்லேருந்து போட்டு காமிச்சார். ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் படம் ஒரு முழு படத்தையே பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அவர்கிட்ட சொன்னேன், சார் ஸோ ஈகலி வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் படம் ஒரு நாள் வந்து எல்லாம் முடிச்சுட்டு போட்டு காமிச்சார். அவ்வளோ ஃபன்னாக இருந்தது. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் சார். ஃபேமிலியோடு இந்த படம் பார்க்கணும். கண்டிப்பாக எல்லோரும் வந்து கிட்ஸோடு இந்த படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. சந்தோஷ் தயாநிதியோட ஃபர்ஸ்ட் கொலாபரேஷன் வித் திங்க் மியூசிக். ரொம்ப நாள் ஆசை அவரோட கொலாபரேட் ஆகணும் அப்படின்றது. அந்த வகையில் ஆல்மோஸ்ட் 20 சாங்ஸ் இருக்கிற இந்த ஆல்பமில் கொலாபரேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதன் கார்கி பிரதரோடைய 1000th பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஃப் ஐம் நாட் ராங், உங்களுடைய இரும்பிலே ஒரு இதயம் திங்க் மியூசிக் தான் நினைக்கிறேன், கரெக்ட்? ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட்டு பாடலும் 1000th பாடலும் திங்க் மியூசிக்கில் கொலாபரேட் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹாட்ஸ்டாரோடைய செகண்ட் கொலாபரேஷன் ஆஃப்டர் வாழை. தேங்க்யூ ஸோ மச் ஹாட்ஸ்டார். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 months ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அக்ரிமெண்ட்டு பேசி அது நானும் ராம் சாரும் வந்து லாயர் ஆகிட்டோம். அவ்வளோ எங்கள் லீகல் அட்வைசர் பாஸ்கருக்கே நாங்கள் சொல்லிக் கொடுக்குற அளவு ஆயிடுச்சு. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹாட்ஸ்டார் வந்து இந்த திங்க் மியூசிக் நம்பி கொடுத்ததுக்கு. சித்தார்த் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். இந்த பாடல் ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய படங்களில் வந்து அவருடைய பாடல்கள் கொலாபரேஷன் ஆகிற அவன் வகையில் இந்த ஆல்பமும் வந்து அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். சிவா பிரதரும் கிரேஸ் ஆண்டனி பையன் 3 பேரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ஸோ ஈகலி வெயிட்டிங் ஃபேமிலியோடு பார்க்கணும் அப்படின்ட்டு. ராம் சாரை விட அதிகமாக இந்த படத்துக்கு வந்து ரொம்ப பேசுனது வந்து மாரி செல்வராஜ் பிரதர். அவர் வந்து தலைவா பறந்து போ, ராம் சார்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் அருண் விஸ்வா அவரும் அதிகமாக பேசுவார். ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன் ஜியோ ஹாட்ஸ்டார், ராம் சார், சந்தோஷ் தயாநிதி. தேங்க்யூ எவ்ரி ஒன். யா, தமிழ் சினிமாவில் எப்போதும் மறக்க முடியாத 2 சித்தப்பாக்கள் இருக்காங்க. ஒன்று காமெடியில் கலக்கிய பருத்திவீரன் சித்தப்பா, இன்னொன்று உணர்வையும் உறவையும் உலுக்கி எடுத்த சித்தா என்ற சித்தப்பா. பாய்ஸ் தொடங்கி சித்தா வரையில் காதல், ஆக்ஷன் என்று வெற்றி படங்கள் பல கொடுத்து பெண்களின் இதய கூட்டில் இடம் பிடித்த சிக்னிஃபிகன்ட் ஸ்வீட் ஹார்ட் சித்தார்த் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ராம் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி, அது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய எல்லா படைப்புலையும் ஒரு உண்மை இருக்கும், ஒரு தேடல் இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப வருஷமாக ரொம்ப நெருங்கிய நண்பர். அவரை மீட் பண்ண நாள்லேருந்து இன்னி வரைக்கும் என்னோட எல்லா படைப்புகள்லையும் ராமோட ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவரோட ஒவ்வொரு படைப்புலையும் என் கான்ட்ரிபியூஷன் இருக்கணும்னு அவரே வந்து ஆசைப்படுவார். அதுதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் சொல்கிறதுக்கான காரணம். ராம் எல்லா படத்துலையும் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜில் டிஸ்கஸ் பண்ணுவார். நான் அவரோட எல்லா படங்களும் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அண்ட் நாங்கள் 2 பேரும் கட்டுரை தமிழுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அண்ட் ஆரம்ப காலத்தில் நிறைய சினிமா பேசியிருக்கோம். அண்ட் ராம், ஐ ஹவ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு யூ. நான் முதல் முறை உங்களோட ஹாய் ஐம் சித்தார்த், ஹாய் ஐம் ராம் நம்ம மீட் பண்ணனிலேருந்து ஒன்று நீங்கள் என்னோட உயரத்தில் இருப்பீங்க, ஃபிசிக்கலி ஆல்சோ. ஸோ கொஞ்சம் தலை தூக்கி தான் உங்களோட பேசணுன்னா. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் உட்காந்துருந்தாலும் நின்றுட்டு இருந்தாலும் எப்போவுமே நான் உங்களை தலையை நிமிர்ந்து தான் பார்ப்பேன். பிகாஸ் யூஆர் அ ரியலி இன்ஸ்பைரிங் கிரியேட்டர் அண்ட் யூ டூ திங்ஸ் தட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ. இந்த படத்தில் இந்த பாட்டு வாஸ் அ வெரி ஸ்வீட் சர்ப்ரைஸ். இது எனக்கு ராமோட எல்லா படங்கள்லையும் நான் ரொம்ப என்னோட ஒரு பிடிச்ச குழந்தையாக பார்க்குற படம் வந்து இந்த பறந்துப்போ. பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, பாசிட்டிவான, லைட் ஹார்ட்டடான, ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படம். அண்ட் அதில் வந்து ராம் ஒரு தகப்பனாக வாழ்ந்த வாழ்க்கை, அது அவர் ஒரு மிகச்சிறந்த கதாசிரியனாக இருக்கிறத ரெண்டுமே கலந்து வரப்போ சிவா சொன்ன மாதிரி இட்ஸ் 1000 ஸ்டோரிஸ் ஃப்ரம் ரியல் லைஃப் தட் ஹவ் மேட் திஸ் ஃபில்ம். The film is very very beautiful and the performances are outstanding, starting with Mithul. He's a lovely performance on debut, பயங்கர கான்ஃபிடென்ஸ். அண்ட் ராம் எப்போவுமே சின்ன பசங்கக்கிட்ட ரொம்ப நல்ல வேலை வாங்குவார். ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் அவங்களையும் சின்ன பசங்க மாதிரி வேலை வாங்குவார்.
பட் இந்த குழந்தை வந்து ரொம்ப அழகாக கையாண்டு இந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு குழந்தையோட எல்லா லவபிள் ஃபீச்சர்ஸும் இந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களை சிந்திக்க வைக்கிற அளவுக்கு நிறைய கேள்விகள் இந்த குழந்தை உங்களுக்கு கேட்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். அண்ட் ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக பேசினேன். கங்க்ராட்ஸ். சிவா எனக்கு ஃபஸ்ட்டு படத்துக்கு முன்னாடிலேருந்து பழக்கம். அதே பர்சனாலிட்டி, அதே அன்பு. அண்ட் எல்லாருக்கும் சிவாவை பிடிக்கிறதுக்கான காரணம் அதுதான். தெர்ஸ் நோ எதுவுமே ஒரு ஃபேக்னஸே இருக்காது. எல்லாமே ரொம்ப வெளிப்படையாக ஜாலியாக இருப்பாப்புல. இந்த படத்தில் ஐ ரியலி என்ஜாய்ட் வாட்சிங் சிவாஸ் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் அவர் நிறைய காமெடி படங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கான ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும். அது அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார். இது வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் ஃபிலிம். இந்த கேரக்டராகவே மாறிட்டார். அண்ட் when I saw the whole film and I saw a very different version of Shiva in this film. So congrats Shiva. I think as a star நீ நிறைய வருஷங்கள் தாண்டிட்ட. பட் as an actor நீ வந்து ஒரு பெரிய ஸ்டாம்ப் வைக்கிற படமாக இது இருக்கும்னு நான் ஹோப் பண்ணுறேன். ஆல்வேஸ் வாண்ட் வாட்ஸ் பெஸ்ட் ஃபார் யூ. கங்க்ராட்ஸ். இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பவர் ஹவுஸ்னால் அந்த லேடி தான், அவங்க கிரேஸ் ஃப்ரம் கேரளா. நான் படம் பார்த்துட்டு ராம்கிட்ட ரொம்ப நேரம் அந்த கேரக்டர் பற்றியும் அதை எழுதப்பட்ட விதத்தை பற்றியும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதத்தை பற்றியும் நிறைய பேசியிருக்கேன். இட்ஸ் அ ரியலி சென்சேஷனல் பர்ஃபார்மன்ஸுங்க. ஐ கான்ட் வெயிட். நீங்கள் எல்லோரும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்க போகிறீங்க. இந்த 3 பேரோட இந்த கூட்டணி, இந்த ஃபேமிலி இஸ் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ஃபில்மை அமைச்சதுக்கு ஐ ரியலி வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் குட்டி சார் அண்ட் பிரதீப் சார். வேர் இஸ் ஹி? So both of them really amazing to back a film like this. Adu Vaazhaikku appuram it's nice to see a film that will be seen in theaters and it will be seen over the top. It will be seen everywhere, and that's a very beautiful hybrid kind of an imagination. So congrats guys, thanks for backing this film. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ராம் பிழிஞ்சு எடுத்துருவார். அவரோட டெக்னீஷியன்ஸ் அது உங்களுக்கே தெரியும். சந்தோஷ் தயானிதி இஸ் அ ட்ரெமெண்டஸ் மியூசிஷியன். ஹீஸ் ஒர்க்டு அண்ட் லேர்ன்ட் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட். அண்ட் சந்தோஷோட ராட்டி சாங் தான் சந்தோஷ் ஃபஸ்ட்டு நான் பேஸ்ட் வென் வி ஃபர்ஸ்ட் ஸ்போக். ஒரு பியூட்டிஃபுல் இண்டிபெண்டன்ட் சாங். அது பல கோடி வியூஸ் யூடியூப்பில் ஏர்ன் பண்ணிச்சு. அண்ட் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சாங். அன்னிலேருந்து சந்தோஷ் மேலே ஒரு கண்ணும் ஒரு காதும் இருந்திருக்கு. And I'm so glad that he is making his big, film full album. அதுவும் 20 பாட்டுலாம், it's not a joke. And I think you grabbed the opportunity with both hands, Santosh. I'm so happy for you, and just keep growing, brother. It's going to be amazing. And Karki is, well, he's an institution, Irambat editor. So I'm so happy to have him on this project. And our ஏழு கடல் ஏழு மலைக்கு ஒரு மறுபடி நீங்கிற பாட்டு எங்களுக்கு ரொம்ப அழகாக எழுதி கொடுத்துருந்தாரு, which Ram and I really enjoyed when he recorded it. இந்த பாட்டு வாஸ் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட எல்லா படைப்பிலும் ராம் இருப்பார், அவரோட எல்லா படைப்பிலும் நான் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுவார். அதில் தான் அந்த அன்புனால வந்த ஒரு யார் செஞ்ச வேலை, இது அன்பு செஞ்ச வேலை, அது இந்த படத்தில் தான். அந்த வேலை தான் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடுற வேலையை வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. I'll always be part of everything you do, Ram, you know that. And எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், I want you to make more films, because நம்ம சினிமாவில் ஸ்டார்ட் ஆகிற டைம்லேருந்து இப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா எவ்ரி 3 months எவ்ரி 6 months உலகம் மாறிக்கிட்டே இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாறுது. ஸோ ஒரு இருட்டு காட்டுக்குள்ளே நீங்கள் தான் அப்பப்போ ஒரு தீப்பந்தத்தை போய் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பின்னாடி நாங்கள்லாம் வர முடியும், இல்லைனா ரொம்ப இருட்டு அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு பி த வழிகாட்டி தட் யூ ஹவ் ஆல்வேஸ் பின். பட் ப்ளீஸ் கொஞ்சம் இன்னும் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஒத்தாசையாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், வெதர் இட்ஸ் செல்வம் ஆர் விஸ்வா. And I'm so happy that these guys stand with you and love you and support you the way they do. And we'll always be there. So உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், அது ஃபாஸ்ட் பண்ணணும், 2x 3x பண்ணணும்னா நாங்கள் அதுக்கான வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். மேடல் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் யூ டு சப்போர்ட் ஆர் ஃபில்ம். July 4th எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். ராமோட ஆசான்னா அவரோட சீடன் அருண் விஸ்வாவோட அடுத்த ப்ரொடக்ஷன் 3 BHK அதில் நான் நடிச்சிருக்கேன். அதுவும் July 4th தான் ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு மிக அழகான குடும்பத்தை பற்றின கதை. ஸோ எஸ், பறந்து போ 2 பேர் சேர்ந்து கை கோத்து இறகு கோத்து நம்ம பறந்தால் பெட்ரு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி தட் வி ஆர் கம்மிங் ஆன் த சேம் டே. அண்ட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு லவ் போத் ஆஃப் தீஸ் ஃபில்ம்ஸ், பிகாஸ் தே ஆர் போத் வெரி ஸ்வீட் அண்ட் ஃபன் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் இமோஷனல் ஃபில்ம்ஸ். அண்ட் இதை பார்த்துட்டு ஐ ஹோப் தட் 2 படத்துக்கும் நீங்கள் நிறைய அன்பு கொடுப்பீங்கன்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் அருண் விஸ்வா என்னை ஏன் டைரெக்டாக பார்க்க மாட்டேங்கிறாருன்னா, எங்களோட அதர் லாங்குவேஜ் டப்பிங் போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு 1/2 hour நான் வரணும்னு சொல்லிட்டு அந்த கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ நான் இதை முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கே ஓடணும். ஸோ
மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் பறந்துப்போ இஸ் a very beautiful and positive, almost a cute fairy tale of a film. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ நான் எவ்வளோ என்ஜாய் பண்ணேனோ கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ give this film a lot of your love. It's releasing on July 4th worldwide, and I hope ராம் இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் சீக்கிரமாக வரும்னு நான் வேண்டிக்கிறேன். And thank you very much. All the best. Thank you. ஹீரோ சிவா பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவருடைய படைப்புகள் கதையின் ஆழத்திலிருந்து மக்கள் ரசனைக்கு ஏற்றவாறு கொடுத்து வெற்றி பெற்ற மாவீரன். அடுத்த வெற்றிக்கு தயாராகும் 3BHK தயாரிப்பாளர் அருண் விஸ்வா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். On behalf of Ram sir and entire team of Paranthupu, I thank Jio Hotstar, Kutti sir, Bala sir, Pradeep sir and the entire team of Hotstar. ரொம்ப எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு எமோஷ்னலான ஸ்டேஜ் இது. இதுக்கு முன்னாடி சில மேடைகளில் நான் ஏறியிருக்கேன், இதுக்கப்புறமும் சில மேடைகளில் நான் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து நான் ஒரு நாளும் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்ல. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தப்போ நான் வந்து என்றைக்காவது ஒரு நாள் படம் டைரக்ட் பண்ணுவோம், அன்றைக்கி வந்து நம்ம டைரக்ட் பண்ணுற படத்தில் சாரை கூப்பிட்டு பேச வைக்கணும் அப்படின்லாம் எனக்கு ஆசை இருந்திருக்கு. பட் நான் என்றைக்குமே ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினச்சி பார்த்ததில்ல. அப்படி நான் ஒரு தயாரிப்பாளராகி படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டப்புறம் இப்போது சாரோட ஸ்டேஜில் நான் வந்து பேசுகிறேன்றது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு மேடை. இது எனக்கு ஒரு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. அது அவர் தான் அந்த ஒரு பெருந்தன்மையாக இருந்து அதை பண்ணுறாரு நான் நம்புகிறேன். இப்போ இது வந்து இந்த ஆடியோ லான்ச் இப்போ இந்த சாங் கூட நான் வெளியிடணும்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்ப உண்மையாக ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. ஆக்சுவலாக நான் இன்னும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும்தான் உணர்றேன். எனக்கு மற்றது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு என்னை ப்ரொடியூசர்னு சொல்கிறத விட மற்றதுலாம் எனக்கு வேறு ஏதாவது பேர் இருக்கிறத விட எனக்கு ராம் சாரோட அசிஸ்டண்ட் அருண் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஒரு கர்வமும் ஒரு பெருமையும் இருக்குது. அந்த இதோடு தான் நான் என்றைக்குமே இருக்கேன். நான் சாரோட படங்களில் தானு சார் வர்றாரு. தேங்க்யூ சார். ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை அந்த விதத்தில். நான் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் மட்டும்தான் வந்து சார்கிட்ட உருப்படியாக ஒர்க் பண்ண ஒரு ஆள் சாரோட அசிஸ்டன்ஸ் லிஸ்ட்லேயே. எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக அப்படியே சார் கூடயே 24/7 இருக்கிறவங்க. நான் மட்டும்தான் மற்ற வேலைகளும் பார்த்துட்டு சார்கிட்ட அப்போ போய் பார்த்துட்டு வருவேன். அதனால தான் அவங்க எல்லாமே அடுத்தடுத்து ஒரு நல்ல டைரக்டர் ஆகிட்டு வராங்க. நான் இந்த மாதிரி இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அப்போவே வந்து சார் ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, அருண் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சம்மந்தமே இல்லை, சார் வந்து ஏதோ ஒரு டீக்கடையில்னு பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டைரக்டர் ஆகிறது ப்ரொடியூசர் ஆவீங்கன்னு நினைக்கிறேன் அருண் அப்படின்னு சொன்னார். எனக்கு டப்புன்னு அப்போ வந்து நான் டைரக்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இவர் இங்கே ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்காக இப்படி சொல்கிறார் போல இருக்குது அப்படின்னு நினச்சி விட்டேன். பட் அதுதான் இப்போது நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரிகிறத விட நம்மளோட குருநாதர்களுக்கும் நம்மளோட ஆசனவங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவர் அப்போயே பார்த்துருக்காரு. நிச்சயமாக இவன் இருக்கிற வாழ்டிசி இவன் டைரக்டராக வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு ப்ரொடியூசர் ஆகிடுவான் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் எதை வச்சு சொன்னார் கூட எனக்கு தெரியல. அப்படி ஒரு அறிகுறியே இல்லாதப்போ கூட அவர் வந்து நீங்கள் ப்ரொடியூசர் ஆகிவீங்கன்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அது நிஜமாகவும் நடந்துருச்சு. அந்த விதத்துலேயும் நான் என்றைக்குமே என் மூலியமாக நான் ஒரு க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராகவோ அடுத்தடுத்து நான் படம் ப்ரொடியூசராகவோ என் மூலியமாக என்றைக்கு ஒரு நல்ல படம் வந்தாலும் அது வந்து சார்னால தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல படம் வரும்போது மட்டும் அதோட காரணம் கண்டிப்பாக சாராக தான் இருப்பார். ஸோ இந்த மேடையில் என்னையும் கூப்பிட்டு பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரொம்ப ஸ்பெஷலான மேடை தான். அவர் எப்பவுமே அதை தான் பண்ணிகிட்ருப்பார். மற்றவங்களுக்கு மேடை ஏற்றி அழகுபடுத்தி பார்க்குறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். மெர்ச்சி சிவா அவர்களுக்கு நான் ஒரு ரொம்ப பெரிய ரசிகன். நான் அவரோட படங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி படத்தில் சார் இப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேருந்து எல்லா ஸ்கிரிப்டும் சார் அனுப்புவார். இதை அனுப்பிச்சு படித்து போய் நான் வந்து இது சாரோட இது வரைக்கும் வந்த படங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும். ரொம்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீமான நல்ல ஒரு ஃபன்
அதே மாதிரி சாரோட அதோட ஒரு ஸ்டாம்பும் இதில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும். இதில் மிர்ச்சி சிவா கூட பண்ணுறாருன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக, சாருக்கு சிவாவை ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் அது அந்த காம்பினேஷனுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதில் சார் எல்லா படத்துலையும் ஒரு வேறு மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பு, வேறு மாதிரி ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் அது படத்துக்காக இருக்கும். இந்த படத்தில் இப்படி பண்ண போகிறான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் விஷுவல் சார் காட்டும் போது இவ்வளோ லேண்ட்ஸ்கேப் காமிச்சு இந்த படத்தில் என்ன மாதிரி பண்ண போகிறாருன்னும் போது கம்ப்ளீட்லி ஒரு பயங்கரமாக வாய்ப்பில் வந்து பார்க்குற மாதிரி அவ்வளோ விஷுவல்ஸ் இருந்தது. அதில் எல்லாத்து மாதிரியும் நான் ஒரு ராம் சாரோட ரசிகனாக, அவரோட அசிஸ்டண்ட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் எப்போவுமே அவரோட படங்கள் அப்போது ஒரு ரிலீஸ் அப்போ கூடயே இருந்து வேலை பார்த்து தான் பழக்கம். இந்த தடவை நாங்கள் தயாரிக்கிற ஒரு படமும் வருது, அந்த டைமில் வராருன்னொன்னே எனக்கு அங்கேயே மைண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் இந்த டைம் தான் சார் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவரும் வேறு வழி இல்லைன்னு சொல்லி இந்த டைம் வரானார். பட் இது அவர் கூட என் படம் வருது அந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை. இதுவும் என் படம், இதுதான் மெயினாக என்னோடய படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எல்லாமே ஒரு பெரிய ஆதரவு கொடுத்து இது வரவேற்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தமிழ் சினிமாவில் திறமையாளர்களை அடையாளப்படுத்தி கோடம்பாக்கத்தில் கொடிகட்டி பறக்க வைப்பவர் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு அவர்களை பேச அழைக்கிறோம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, ஊடக சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான பிற்பகல் தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பறந்து போ இந்த படத்தை நான் 2 மாதங்களுக்கு முன்பே பார்த்து அகமகிழ்ந்து உளம் நெகிழ்ந்து உச்சி முகர்ந்தேன். ராமுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன், எங்கள் நிறுவனத்துக்கு ஒரு படம் பண்ணி தரணுன்னு. உண்மையிலேயே ஆஸ்டார் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் சின்ன படங்களுக்கெல்லாம் கொடுத்து அனைவரையும் சிகரத்தில் ஏற்றுகிறார்கள், அவர்களும் சிகரத்தில் ஏறுகிறார்கள். அங்கிங்கனாதபடி எங்கும் இப்படம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறையாத புதிர் இஸ்பெட் ராஜாவும் இதய ராணியும் என்று இம்மியளவும் குறையாத ஞாபகங்களையும் நினைவுகளையும் காதல் படைப்பை தந்தவர் ராமின் உதவியாளர் பறந்து போ படத்தின் விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்து வந்திருப்பது பெருமகிழ்ச்சி. அழைக்கிறோம் ரஞ்சித் ஜெயக்கொடி அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். சூரியவம்சம் சின்ராஸ் மாதிரி ஓரமாக ஃபோட்டோவில் நின்றுட்டு போகலான்னு தான் வந்தேன். பேச சொல்லிட்டாங்க. பேசுகிறதோட என்ன சிக்கல்னா, படம் ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 15 நாள் இருக்கும்ல சார், 15 நாள் மேலே இருக்கும். அதனால் நிறைய ஸ்பாய்லர்ஸ் ஆகிடும். அதனால் டிஸ்க்ளைமரோடு பேசுகிறேன். அப்படி ஸ்பாய்லர்ஸ் ஏதாவது வந்துடுச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க சார், கம்மியாக. ஓகே சார். ஜெயமோகனோட ஒரு வரி ஒன்று உண்டு, வீட்டுக்கு வெளியே தான் உலகம் உண்டு அப்படின்னு. அதை தெரிந்து கொள்ள நீங்கள் பயணம் செல்ல வேண்டும்னு. சார் இது ஒரு ரோட் மூவியாலாம் எடுக்கலை, ஆனால் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய ஒரு படம் தான். எல்லோரும் சொன்னாங்க ராம் சாரோட படம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அந்த டார்க் சைடு இல்லை, ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூவியாக இருந்ததுன்னு. எங்களுக்கு அது சர்ப்ரைஸாக இல்லை. ஏன்னா சாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ ஹாப்பியான பர்சன், எவ்வளோ ஹியூமர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. படத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஒரு ஸ்மைல் உங்கள் முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு படம், மகிழ்ச்சிகரமாக குடும்பத்தோடு பார்க்குற மாதிரியான ஒரு படம் இது. அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ராம் சாரோட மேடையில் நான் வந்து பேசுகிறது, அருண் சார் மாதிரி நானும் வந்து பேசுகிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக என்ன சொல்கிறது, பாக்கியம் சொல்கிறதா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ படத்தை எல்லோரும் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சொன்னால் ஸ்பாய்லர் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது எம்பரர்னு ஒரு கேரக்டர் வரும், வாத்துக்காரர் ஒருத்தர் வருவார், மைனா குருவின்னு 2 பேர் மனிதர்களாக வருவாங்க. அவங்க எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. மிக்க நன்றி. தான் எடுக்கும் எந்த ஒரு படைப்பையும் ஆழமாக புரிந்து கொண்டு ஆக்கப்பூர்வமான நேர்மையான கருத்தை முன்வைத்து மௌனங்களை உடைக்கும் படைப்பாளி, 7 கடல் 7 மலை எதிர்காலத்தை உங்கள் பேச வைக்கும் பெருமைப்படுத்தும் ஒரு தயாரிப்பாளராக அழைக்கிறோம் சுரேஷ் காமாட்சி அவர்களை. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையை ஒரு பாசிட்டிவாக ஃபீல் ஆகுது. ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து என்னுடைய மனதிற்கு நெருக்கமானவர்கள். ராமனை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்.
படைப்பாளி, மிகச்சிறந்த படைப்பாளி, அதை தாண்டி மிகச்சிறந்த மனிதரும் கூட. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக கூட பார்த்துருக்கலாம். தன்னோட அசிஸ்டண்ட்டுகளையே விட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண வைக்கிறதுலாம் வந்து உண்மையாகவே அவருடைய அசிஸ்டன்ஸுகளை அவர் கேர் பண்ணுற விதமே எனக்கு வந்து அவரை ரொம்ப அட்மையர் பண்ண வச்சது. மாரி செல்வராஜ் மேலாம் அவர் காட்டுற அன்பு எனக்கு பொறாமையாக இருக்கும். நம்ம மாரி செல்வராஜ் இருக்கக்கூடாது அப்படின்னு அவ்வளோ நேசிப்பார். அவரை பற்றி அவ்வளோ கேர் எடுப்பார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், கூட இருக்கவங்கள இவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு படைப்பாளியான எனக்கு அவர் கூட பணிபுரிந்தார். என் வாழ்க்கையில் நான் என்னுடைய திரைப்பயணத்தில் என்னுடைய மிக சந்தோஷமான நாட்கள்னு சொன்னால் அவரோட நான் பணியாற்றிய அந்த நாட்கள் தான். ஒரு படைப்பாளி வந்து 24 மணி நேரம் சினிமாவை பற்றி யோசிக்க முடியும்னா அது அண்ணன் ராம் அவரில் தான் சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேறு யாரை பற்றியும் ஒரு நெகட்டிவாக பேசாமல், நம்மளே யாராவது பற்றி நெகட்டிவாக சொன்னோம்னா கூட அது காதில் வாங்க மாட்டார். அவர் வேலை உண்டு, தூங்கி எழுந்திரிச்சானா ஸ்ட்ரைட்டாக எடிட்டிங்கில் இருப்பார். படைப்பு இது என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலான்ற யோசிக்கிறத தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு மிகச்சிறந்த கலைஞன். அப்படி ஒரு கலைஞனுக்கு உண்மையாகவே ஹாட் ஸ்டார்ஸ் வந்து இந்த படம் பண்ணதுக்கு ஹாட் ஸ்டாருக்கு மிகப்பெரிய நன்றி. கிருஷ்ணாஸ்குட்டி சாராக இருக்கட்டும், பாலா சார் மற்றும் பிரதீப் சார் 3 பேருக்கும் இந்த மேடையில் நன்றி சொல்லப்பட்டிருக்கேன். அப்புறம் சிவா பிரதர் இந்த படம் பண்ணும்போது எனக்கு ராமனை சொல்லும்போது சிவா நான் கூட சேர்ந்து படம் பண்ணுறப்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிவானை எப்படி பண்ணுவார், சிவானை மீட்டுறது கிடையாது அப்படின்னு. நான் ராமன்ன்ட்டையும் அவ்வளோ காமெடி இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கல. நான் ஏன்னா பேரன்பு பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்காமல் இருந்திருக்கேன். என்னை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண படம் அந்த படம் வந்து பேரன்பு. நானும் பாரதிராஜா சாரும் வெளியே வரும்போது பாரதிராஜா சார் சொன்ன வார்த்தை எனக்கு இன்னமும் மைண்டில் இருக்குது. வெளில வந்துட்டு அப்படியே அமைதியாக வந்தார். நான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நீ பாடுறா, இவன் வந்து இந்தியாவிலே மிகச்சிறந்த இயக்குனர்ன்ற பேர் வாங்கக்கூடிய ஒரு இயக்குனர் ராமன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, இவரோட எப்படியாவது ஒரு படம் நம்ம பண்ணணும்னு நான் ஆக்சுவலாக தரமணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இவர் கூட சேர்ந்து படம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. அப்போ என்னால் முடியலை, இவரை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு எனக்கு முடியல. அப்போ நான் தானன்ட்ட கொண்டு போய் ராமனை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஏன்னா என்னால் முடியலை, தானனால் உடனே முடியுன்றதுனால தானன்ட்ட கொண்டு போய் விட்டேன். எனக்கு எப்படியாவது இவர் கூட படம் பண்ணணும்னா அதுக்கு நம்ம தகுதி ஆகிக்கிறோம் முதல்ல அப்படின்னு. அப்புறம் ஒரு நேரம் வரும்போது அப்போ ராமன் வந்து அப்படி ஒரு கதை இருக்குது பண்ணலான்னு சொன்னேன். இதுக்காகத்தானே காத்திருந்தேன் அப்படின்றது மாதிரி அந்த படைப்பு எடுத்து பண்ணதான் 7 கடல் 7 மலை. அப்புறம் இடையில் வந்து பறந்து போகணும் ஒரு படம் ஹாட் ஸ்டார் பண்ணுறேன். நம்ம ஆனால் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களை மாதிரி இயக்குநர்கள் வந்து ஏன்னா இந்த படைப்புன்றது வந்து ஒரு படைப்பு வந்து நம்ம வந்து கமர்ஷியலாக பணம் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்காங்க, அது இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும்னு நினைக்கிறேன். அதாவது சும்மா படம் எடுத்தான் சம்பாதிச்சான் அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த படைப்பு இந்த மக்களுக்கு என்னவா போய் சேருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் ராமனை வந்து மிக தெளிவானால அது மாதிரி அவருடைய வந்த அசிஸ்டன்ஸுகள் அப்படி மாரி செல்வராஜ் அதில் ரொம்ப தெளிவான ஒரு படைப்பாளியை தான் பார்க்குறேன் நான். அப்படி தான் இந்த படம் பறந்து போ வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு மனதுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருக்கும். இதுலேயும் ஒரு அரசியல், அவர் படம் எல்லா படங்களையும் ஒரு அரசியல் இருக்குது, இதுலேயும் ஒரு சமூக அரசியல் இருக்குது. குழந்தைகள் எப்படி வளர்க்கணும், ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் ஆயிடுச்சு. எல்லாரும் ஹஸ்பண்ட் ஒரு வேலைக்கு போகிறோம், ஒய்ஃப் ஒரு வேலைக்கு போகிறாங்க, எல்லோரும் குழந்தைகளை எப்படி பராமரிக்கிறதுன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னே நமக்கு தெரியாது. நம்மளுடைய ஆசைகளை பூரா நம்ம குழந்தைகள்கிட்ட திணிப்போம். நான் எப்படி தான் என் பையன் இருக்கணும், இதுதான் ட்ரெஸ் போடணும், இப்படி தான் அவன் சாப்பிடணும், இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு திணிப்போம். அப்படிலாம் இல்லாமல் அந்த குழந்தை என்ன விரும்புது அப்படின்னு சொல்கிறது வந்து அப்படி எப்படி யோசிச்சாருன்னு எனக்கே ஆச்சரியமாக, இவர் யோசிக்கிற ஸ்கிரிப்ட் பூரா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் இன்ன வரைக்கும் வியந்து பார்ப்பேன் ராமன். ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த அவரை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆச்சரியங்கள் எனக்கு ரொம்ப தான் இருக்குது. ரெண்டாவது அவருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 4 வருஷமாக அந்த அவருடைய ஸ்பீச்சை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். சமீப காலம் மேடைகளில் கூட அவர் அதிகமாக பேசுகிறதில்ல, எனக்கு 2 வார்த்தை பேசிட்டு உட்காந்து அது மாரி செல்வராஜ் மேடையிலாவது கொஞ்சம் அதிகமாக பேசுவார் மாதிரி அங்கேயும் வாழ்ந்து சொல்லிட்டு உட்காந்து நான் எனக்கு ரொம்ப மென்டலி கொஞ்சம் டென்ஷனாகவும் டயர்டாகவும் இருக்கும்போது பார்த்தோன்னா அவருடைய ஸ்பீச் பார்ப்பேன். பழைய ஸ்பீச்லாம் யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் பாருங்கள், மிக அற்புதமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு லெஜெண்டா அப்படின்ற மாதிரி நமக்கே நம்ம அப்படி தான் நம்ம இருக்கும்போது தேட மாட்டோம், இல்லாத தேடி விடுப்போம், அப்படி தான் நம்ம. அப்புறம் அந்த படத்தில் நடித்த சிவா பிரதர் பற்றி மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நான் ஃபஸ்ட் டைம் போய் மீட் பண்ணுறேன் கோயம்புத்தூரில். மீட் பண்ணி என்ன பிரதர் ஷார்ட் முடிஞ்சான்னு கேட்டேன். இல்லை பிரதர் இப்போ தான் ஓடி வந்திருக்கேன், அடுத்து ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பிரதர். என்ன பிரதர் ஓட விட்டுருந்தேன், இப்படியே ஓட விட்டுருந்தேன், நான் இது வரைக்கும் ஓடினது விட்டுருந்தேன், சென்னையை போய் சேர்ந்துருப்பேன் பிரதர், கோயம்புத்தூர்லேருந்து அவ்வளோ ஓடிட்டேன். அவருக்கு அந்த இடமே வந்து ஒரு கலகலப்பான இடமா இருக்கு. அவருடைய படங்கள் வந்து மேக்ஸிமம் வெற்றி படங்களாக தான் இருந்திருக்கு. சிவா பிரதருக்கு அவர் அகில உலக சூப்பர் ஸ்டார்ன்றது சிவா பிரதர். இந்த படத்தில் வந்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பண்ணணும், அவங்க நல்ல எண்ணங்களுக்கு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பண்ணணும். அப்புறம் சித்தார்த் பிரதர், அவர் எனக்கு ஒரு என்னோடய படத்துலேயும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, இந்த படத்துலேயும் ஒரு பாடல் பாடியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கிரேஸ் ஆண்டனி,
அவங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வரவு. உண்மையாகவே அவங்க தமிழ் சினிமாவில் நிறையா பிஸியாகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க நினைக்கிறேன். ஆனால் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக ஒரு காமெடியாக நல்லா பண்ணியிருப்பாங்க. தமிழ் சினிமாவில் தான் அவங்க வருங்காலத்தில் ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டாக வர்றதுக்கான அத்தனை தகுதி இருக்குது, வாய்ப்புகள் வரும் நம்புகிறேன். சந்தோஷ் தயாநிதி நம்ம 20 பாட்டு பண்ணியிருக்காப்புல. யுவன் கொஞ்சம் மிஸ் ஆனதை பிடிச்சிட்டா அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா யுவனை வந்து ராமன்கிட்டருந்து பிரிக்கவே முடியாது. ஏதோ ஒரு சேனலில் நீ மிகப்பெரிய வெற்றி வருவது. எல்லா பாடல்களுமே சிறப்பாக வந்திருக்கு. பாடல்கள் சிறப்பாக வந்திருக்கு. மதன் கார்கி சாரோட பங்களிப்பு எனக்கும் வந்து, அதாவது திரும்பி ராமன் என்கிட்ட வேலை பார்க்குறதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம். தயாரிப்பாளராக நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து குவாலிட்டிக்காக போராடுறாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் படைப்பாளிகளுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஒரு டென்ஷனாக தெரியும். மதன் கார்கி சார்ட்ட எனக்கு தெரிஞ்சுக்கிறது ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு 10 இது வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். டியூன் வாங்கி லிரிக் எழுதி அவரும் டயர்டே ஆகாமல் எழுதி கொடுப்பாரு. மதன் கார்கி சார் வந்து 7 விளைங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மறக்கவே முடியாது. எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வரும்போது பாருங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் புதுசாக இருக்கும். இது வரைக்கும் எழுதப்படாத வார்த்தைகள் புதுசாக இருக்கும் அந்த வார்த்தைகள் கூட. ராமண்ணன் 2 பேர் வந்து மாறி எழுதி வாங்கி அப்படி ஒரு 8 பாடல் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். விரைவில் அந்த 7 மணியும் வந்து வெளிவரும். மற்றபடி இந்த படத்தில் பங்கு பெற்ற அனைவருக்கும் தம்பி சிறப்பாக பண்ணியிருக்க, உனக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நாட்டு நன்றியில் விடைபெறுகிறேன். நன்றி. பேசப்படும் கதாபாத்திரம் மைனாவாக நடித்த வேணி அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. எனக்கு லைட்டாக ஹார்ட் பீட் வெளியே வந்துட்டு போகுது. தேங்க்யூ ராம் சார், ஆக்சுவலி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை கால் பண்ணி ஆக்சுவலி கூப்பிட்டு இது கொடுத்தாங்க. அண்ட் செட்டில் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் சிவா சார் சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த 2 o'clock தூங்கிட்டு மறுபடியும் 6 மணிக்கு அங்கே வந்து செட்டில் இருக்கிறது எனக்கே ஷாக்காக இருக்கும். இவங்க ஆக்சுவலி இந்த 80s எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க, என்னது 2 மணிக்கு தானே இப்போ தானே வந்தோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் லேட்டாக வாங்க, ஆனால் நாங்கள் வந்து அங்கே 4 மணிக்கெலாம் போயிடுவோன்னு. என்ன நான் லேட்டாக வரேன் அதெல்லாம் ஓகே, பட் நீங்கள் எப்படி 4 மணிக்கெலாம் அங்கே இருக்கீங்க அப்படின்னு தோணும். ராம் சார் வந்து 10 நேரம் தூங்க மாட்டாரானே தெரியாது. அப்போது ஒரு தடவை கேட்டேன், சார் நீங்கள் ஏன் எப்போதாலும் பிளாக் ட்ரெஸ்ஸே போடுறீங்க அப்படின்னா, இதுதான் அழுக்கு படுத்தா தெரியாது அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அவருக்கு காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டு டேரெக்டாக போயிடுவார். எனக்கு ஷாக்காக இருக்கும், சார் எப்படி சார் டயர்டே ஆக மாட்டேறீங்க அப்படின்னு. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு நமக்கு வந்து அப்படியே இருக்கும். ஆனால் நானும் ஒன்றும் இல்லை, பட் ஸ்டில் சாரை பார்க்கும்போது எப்பவுமே எப்படி இவ்வளோ ஆக்டிவாக அண்ட் செட்டில் இருக்க எல்லார் பேரையும் சொல்லுவார். அன்றைக்கி வந்தவங்களை கூட அவர் வந்து கூப்பிட்டு எல்லாருக்குமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். செட்டில் வந்து நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் எதுவுமே இருக்காது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு எல்லாரோட இண்டிவிஜுவல் பேரையும் சொல்லுவார். Thank you Ram sir, thank you Pradeep sir, thank you everyone for giving this opportunity. தேங்க்யூ. வெறும் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமை. அதை எப்போதும் கையாள்பவர் திரைத்துறையில் ஒளி தரும் கதிரவனாக விழித்திரு ஹபீபி படங்களை இயக்கிய மீரா கதிரவன் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் வீற்றிருக்கும் மிகப்பெரிய ஆளுமைகளுக்கும் அரங்கத்தில் கூடியிருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இதயத்திலிருந்து முதற்கண் வணக்கம். கிருஷ்ணகுட்டி சார் சொன்ன மாதிரி இந்த படம் என்னை ரொம்ப கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பண்ண படம் வந்து, ஏன்னா நான் ஒரு காதல் திருமணம் செய்தவன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு. இந்த படம் பார்த்து முடித்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, என்னோடய குழந்தைய ஒரு பயணம் கூட்டு போகணும், ஒரு மலையை காட்டணும், ஒரு சூரிய உதயத்தை காட்டணும், ஒரு கடலை காட்டணும், ஆகாசத்தோடைய ஒரு நீல நிறத்தை காட்டணும் அப்படிங்கிற உணர்வை வந்து இந்த படம் எனக்கு உருவாக்குச்சு. இது எனக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளை பெற்ற எல்லா பெற்றோருக்கும் நிச்சயமாக இந்த படம் இந்த உணர்வை உருவாக்கும். அதுதான் இந்த படத்துடைய பெரிய பலம். ராம் நாங்கள் ராம் எல்லாம் ஒன்றா உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணோம். அவரோட உழைப்பை பற்றி சொல்கிறதுங்கிறது கேட்ட பழைய கதையாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து அசாதாரணமான ஒரு உழைப்பாளி. அவருடைய படங்களுக்கு அவர் நடிகர்கள் தேர்வு செய்கிற விதமாகட்டும், லொக்கேஷன்ஸ் பார்க்குறதாகட்டும், அது வந்து எந்த இயக்குனராலுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு கடுமையான சிரத்தையை செய்யக்கூடியவர். அது அவருடைய படங்களை பார்க்கும்போதே தெரியும். வந்து
இந்த படத்தில் வந்து நிறைய பேசலாம். ஏன்னா இது வந்து முக்கியமான ஆளுமைகள் மேடையில் இருக்காங்க. அவங்க நிறைய பேசக்கூடியவங்க, நல்லா பேசக்கூடியவங்க. அதனால் இந்த படம் பேசுவதற்கு நிறைய இருக்குது வந்து. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர் குரோசவாவுடைய டெருசுசுலான்னு ஒரு படம் இருக்குது வந்து. அதில் அந்த டெருசுசுலாங்கிற காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து தன்னுடைய குறி பார்த்து கரெக்டாக சுட பயிற்சி கொண்ட ஒரு பெரிய வேட்டைக்காரர் வந்து ஒரு கட்டத்தில் அவருக்கு கண் பார்வை மங்கின பிறகு வந்து அவர் வந்து இந்த காட்டில் இருக்கும்போது அங்கே வரக்கூடிய ஒரு இராணுவ வீரர் தன்னுடைய நகரத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வருவார். வீட்டில் வந்து காட்டிலேயே வாழ்ந்த ஒருத்தருக்கு வீட்டில் வைக்கும்போது அந்த டெருசுசுலா ஒரு முறை அந்த இராணுவ அதிகாரிட்ட கேட்பார், ஹவு கேன் ஒன் லிவ் இன் த பாக்ஸ் அப்படிம்பாரு. ஸோ ஒரு நமக்கு வந்து வீடுங்கிறது வந்து எந்த நேரத்துலேயும் நம்ம திரும்புறதுக்கு ஒரு வீடு இருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான். ஆனால் எந்த நேரமும் நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுங்கிறது வந்து அது ஒரு பெரிய சாபம். அதுவும் குழந்தைகளுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு குழந்தைகளுடைய உளவியல் ரொம்ப சிதைஞ்சு வந்துட்டுருக்கு. வந்து குழந்தைகளை குறித்த அக்கறை நம்ம சம்பாதிக்கிறோம், ஓடுறோம். ஆனால் எதுக்காக ஓடுறோம்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அது ஒரு பெரிய வெறுமையில் வந்து தான் நிற்கிது. நம்ம குழந்தைகளை நம்ம வந்து குழந்தைகளுக்கான உலகத்தோடு வச்சுருக்கிறோமான்னு கேட்டால் அது இல்லைங்கிறதா உண்மை. ஆனால் அப்படியான குற்ற உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் வாழ்க்கை நம்மளை வந்து எதையோ ஒன்று நோக்கி துரத்திக்கிட்டே இருக்குது. குழந்தைகளுக்காக தான் நம்ம ஓடுறோம், ஆனால் அந்த குழந்தைகளுக்கான உலகத்தோடு நம்ம வச்சுருக்கிறோமானா அப்படி இல்லை. இந்த படம் அது ரொம்ப அழகாக பேசுது. இப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் குழந்தைகள் கையில் ஸ்கூல் என்ன சொல்லுச்சுன்னா, உங்கள் பிள்ளைகள் கையில் மொபைல் கொடுக்காதீங்கன்னு சொல்லிச்சு. ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அதே ஸ்கூல் வந்து உங்கள் குழந்தைகள் கையில் மொபைல் கொடுன்னு சொல்லிச்சு வந்து. ஸோ இன்றைக்கி குழந்தைகளுடைய மன விசாலம், அதாவது ஒரு குழந்தைகளுடைய அனுபவமும் சரி அறிவும் சரி அந்த மொபைலுடைய டிஸ்பிளே அளவு தான் இருக்குது வந்து. ஸோ நம்மளுடைய குழந்தைகள் வந்து வெளியே கொண்டு போகிறதில்ல. என்னென்னா ஒரு குழந்தை ஒரு விடுமுறையில் வளருதுன்னு சொல்லுவாங்க, ஒரு பயணத்தில் வளருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரைக்கு நம்ம குழந்தையை கூட்டி போய் காட்டுறோமானா நம்ம நிச்சயமாக வந்து அது ரொம்ப அரிதாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் குழந்தைகளை எப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த படம் பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் முடியும் போது தோணும், நிச்சயமாக இது வந்து நம்ம குழந்தையை கொண்டு போகணும்னு தோணும். அதே நேரத்தில் இது ஒரு நல்ல ஒரு பயணம் மூவி, ஒரு பயணம் போன மாதிரியான ஒரு உணர்வையும் தரும். நமகளையும் ஒரு பயணத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நிச்சயமாக இது தமிழில் ரொம்ப முக்கியமான படம். பெற்றோர்கள் எல்லோருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை தரும். இந்த காலகட்டத்தில் தேவையான ஒரு செய்தியை தரக்கூடிய ஒரு படம். ஏன்னா இன்றைக்கி அது விலை மதிப்பற்ற இன்றைக்கி கோடி ரூபாய் கொடுத்தா கூட அந்த செய்தியை வந்து இன்றைக்கி வரக்கூடிய படங்கள் கொடுக்குதானா இல்லை. ஆனால் அதை ரொம்ப அழகாக அந்த செய்தியை வந்து நண்பர் ராம் கெடுத்துறாரு. ஹாட் ஸ்டார் ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு ஓடிடி தளம். ஏன்னா வந்து குடும்பங்களுக்காக படம் பண்ணுறோம், ஆனால் குடும்பத்துடைய கதையை பண்ணுறோமானா இல்லை. தொடர்ந்து ஹாட் ஸ்டார் வந்து அப்படியான படங்களை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஹாட் ஸ்டாரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகுட்டி சார், பிரதீப், நண்பர் நரேன் எல்லோருக்கும் வந்து வாழ்த்துக்கள், நன்றி. படத்துடைய ஹீரோ அகில உலக சூப்பர் ஸ்டார். ஏன்னா வந்து இப்போ எனக்கு அந்த ஷாக் இல்லை. நண்பர் ராம் சொல்லும்போது சிவா ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு ஷாக் இல்லை. ஏன்னா ஒரு நல்ல நகைச்சுவை நடிகருக்குள்ளார ஒரு நல்ல நடிகர் இருப்பாங்க. ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர்கள் வந்து எமோஷனலாக நடிக்கும்போது அது ரொம்ப பயங்கரமாக கலங்கடிச்சிடும். அது செட்டிலைட்ஸுடைய சாப்ளின் நடித்ததுலேருந்து அன்பு தம்பி மாரி செல்வராஜுடைய மாமன்னன் வடிவேலு அவங்க கதாபாத்திரமாகட்டும், ஏன்னா ஒரு ஹியூமராக நடிக்கக்கூடியவங்க எமோஷனலாக பண்ணாங்கன்னா அது பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. கிரேஸ் ஆண்டனி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். உங்களுடைய ஹலால் லவ் ஸ்டோரி, நுணக்குழி, ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ். ஏன்னா ரொம்ப வெர்சட்டிலான ஒரு ஆக்டர் நீங்கள், ஆக்ட்ரஸ். தமிழில் நீங்கள் வந்து சந்தோஷம், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தார்த் சார் சொன்னார், இந்த படத்துடைய பெரிய சோலாக வந்து நான் உங்களுடைய முகத்தை பார்க்குறேன். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறீங்க. ஒரு நம்மளுடைய அக்கா தங்கைகளை, நம்மளுடைய அம்மாக்களை, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் கூடிய எல்லா பெண்களையுமே நினைவுபடுத்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம், ஒரு முகமாக நீங்கள் இருக்கிறீங்க இந்த படத்தில். தம்பி குட்டி பையன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாப்புல. ரொம்ப அழகாக வந்து அந்த பையன்கிட்ட இருந்து ஒரு ஃபோனில் தன்னோட அப்பா கிட்ட பேசுவான் வந்து. அந்த இடம்லாம் நான் உண்மையாகவே கண் கலங்கிட்டேன் வந்து. நிஜமாகவே அந்த இடம் எல்லோருமே கண் கலங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இந்த மியூசிக் வாங்கின திங் மியூசிக் சந்தோஷ் சார் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதி, நான் அவங்க ராமோட தான் நான் அவங்க ஸ்டுடியோ போயிருந்தேன். ரொம்ப நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர், சரியான ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தார். தேவதை உங்களுக்கு வந்து ராம் சாரை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும்.
இந்த படம் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு தோணும் இல்லையா? நம்ம அப்படி செய்யணும்னு தோணுச்சுன்னா நம்ம வந்து இந்த படத்தை போய் தேட்டரில் இந்த குழந்தைகளோடு இருந்து பார்க்குறதன் வழியாக, இந்த படம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி வழியாக இந்த குழந்தைகளுடைய உலகத்தை நம்ம வந்து திரும்ப அவங்களுக்கு பரிசீலிக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பாடலாசிரியர் மதன் கர்கி சார் விட்டுட்டேன். அப்புறம் பர்சனலாகவுமே எனக்கு வந்து ராம் அவங்கள பிடிக்கும். ஏன் இப்படி ஒரு சோல் அவருக்கு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னா, படைப்பாளிகளும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுமே எப்போவுமே ரெண்டும் வேறு வேறு இருக்கும். ஒன்று மணிப்பூரில் இருந்தால் இன்னொன்று மயிலாப்பூரில் இருக்கும் வந்து. ஆனால் ராம் அவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். ஏன்னா இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மெழுகுவர்த்தி வந்து இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டுவதன் வழியாக வெளிச்சம் தான் கூடும். ஆனால் என்னென்னா, எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை இங்கே தூண்டுதான்னு கேட்டால் அது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். ஒரு நெருப்பு வந்து பரவணும் அப்படின்னாலே அதுதான் சயின்ஸாகவும் சரி, இயற்கையோட தோற்றமாகவும் சரி, ஒரு மெழுகுவர்த்தி இன்னொரு மெழுகுவர்த்தியை தூண்டினா தான் வந்து வெளிச்சம் கூடும். ஆனால் ராம் வந்து எப்போவுமே அவரை பார்க்கும்போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு டைரக்டரை பற்றி சொல்லிட்டே இருப்பார். சிமலர் அண்ணன் படம் பார்த்தேன், பிரமாதமாக இருந்துச்சு. நாங்கன்னு ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு. இப்போ என்னுடைய படமும் கூட நான் அவர்கிட்ட வந்து ஒப்பீனியன் கேட்குறதுக்காக ஒரு நண்பராக ஹபீபி படத்தை நான் வந்து அவர்கிட்ட போட்டு காட்டினேன். அவர் பார்த்துட்டு என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் பேசினார். அவங்க பேசிட்டு ஓகே ரொம்ப பாராட்டு சொன்னார், ரொம்ப முக்கியமான படம்னு சொன்னார். நான் விட்டுட்டேன். ஓகே நண்பர் நிறைய நல்ல விஷயங்களும் சொன்னார், அதில் செய்ய வேண்டிய திருத்தங்களையும் சொன்னார். கொஞ்சம் நேரத்தில் நண்பர் சுரேஷ் காமாட்சி லைனுக்கு வந்தார். ராம் வந்து உங்கள் படத்தை பற்றி சொன்னார், உடனே பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ராம் பார்த்தார். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தனஞ்சன் சார் வந்தார் வந்து. ஸோ இப்போ என்னுடைய படத்தை வந்து ஒரு சினிமாவில் ஒரு 10,000 பேர்கிட்ட சொல்லியிருப்பார். இது வந்து தமிழ் சினிமாவில் ரொம்ப 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 ரேரான ஒரு குவாலிட்டி. அந்த குவாலிட்டி தான் வந்து ராமுடைய படங்கள்லையுமே இருக்குது. அந்த சோல் தான் வந்து ரொம்ப அந்த ஆன்மா தான் இருக்குது. அதுதான் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸை வந்து அவர் சரியான முறையில் நடத்துறதுக்கும் காரணமாக இருக்குது. அவருடைய அசிஸ்டன்ஸுமே இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடைகளை பார்க்கும்போது. அந்த அசிஸ்டன்ஸ் ஏன்னா ஒரு நல்ல குருவாகவும் ஒரு நல்ல அசிஸ்டன்ஸாகவும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ராமுடைய ஸ்கூல் பெரிய உதாரணம். பறந்து போ நிச்சயமாக எல்லாருமே தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தயவு செஞ்சு நம்மளுடைய குழந்தைகளுடைய உலகத்தை மீட்டு தருவதற்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். தவற விட்டுறாதீங்க. எல்லோருக்கும் நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.